பத்திரிகையாளர் சந்திப்பினுடைய நோக்கம் தற்போது தமிழ்நாட்டில் திமுக தலைமையிலான கூட்டணியில் அவர்களுக்கு போட்டியிடுவதற்கான வாய்ப்புகளை வழங்குகிறோம் என்று தெரிவித்து 5 ஆண்டு காலம் ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்திருந்த தலைவர்களும் அதுபோன்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் ஆதரித்து இருந்தும் என்டிஏ என்கிற பாரதிய ஜனதா தலைமையிலான கூட்டணியில் இடம்பெற்று இந்த தேர்தலில் பங்கெடுப்பதற்கான முயற்சிகளில் மேற்கொள்ளப்பட்ட பல்வேறு தலைவர்களுக்கும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த தமிழர் தலைமைகள், தமிழ் சமூகத்தின் ஆளுமைகள் மேற்படி என்டிஏ கூட்டணியிலிருந்து உரிய மதிப்பும் உரிய இடங்களையும் தராமலும் அவர்களின் கோரிக்கைகள் ஏற்கப்படாமலும் திமுக தலைமையில் அதுபோன்று சில அரசியல் கட்சிகள், அமைப்புகள், தலைவர்களுக்கு அவர்களுடைய கோரிக்கைகளும் அவர்களுக்குரிய இடங்களும் தரப்படாத காரணத்தினால் தற்போது நாம் என்ன செய்வது என்று அந்தந்த அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் இன்று மாலை அதற்கான கூட்டங்களை ஏற்பாடு செய்து நாம் என்ன முடிவெடுக்க வேண்டும் என்று ஆலோசித்துக் கொண்டிருப்பதாக தெரிய வருகிறது. நான் பத்திரிகை ஊடகங்களின் வாயிலாக பார்த்து தெரிந்து கொண்ட செய்தி, புதிய தமிழகம் கட்சியினுடைய தலைவர் மதிப்பிற்குரிய டாக்டர் திரு கிருஷ்ணசாமி அவர்கள் இன்று கோயம்புத்தூரில் முக்கிய கட்சியினுடைய நிர்வாகிகளோடு ஆலோசனை நடத்துவதாகவும், அதுபோன்று புரட்சி பாரதம் கட்சியினுடைய தலைவர் என்னுடைய சக சட்டப்பேரவை உறுப்பினர் திரு பூவை ஜெகன்மூர்த்தி அவர்கள் தன் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை இன்று மாலை கூட்டி ஆலோசித்து முடிவெடுப்பதாக செய்திகளை நான் பார்த்தேன். அதுபோன்று கொங்கு இளைஞர் பேரவை கட்சியின் தலைவர் 2 முறை சட்டப்பேரவை உறுப்பினராக இருந்த என்னுடைய அருமை சகோதரர் திரு தனியரசு அவர்கள் தற்போது கட்சியின் முன்னணி நிர்வாகிகளோடு கலந்து ஆலோசனை செய்து கொண்டிருப்பதாக தெரிய வருகிறது. இந்த தமிழ் சமூகத்தின் ஆளுமைகளுக்கும் இன்னும் இதுபோன்று திமுக, அதிமுக, பாரதிய ஜனதா போன்ற பெரிய அரசியல் கட்சிகளால் இன்றைக்கு புறக்கணிக்கப்படுகின்றவர்களாக உரிய அங்கீகாரத்தை, உரிய மரியாதையை தர மறுக்கின்ற இந்த பெரிய கட்சிகளுக்கு இந்த தேர்தலில் ஒரு சரியான ஒரு பாடத்தை புகட்டுகின்ற வகையில் எனது அருமை தமிழ் சமூகத்தில் இருக்கின்ற தலைவர்கள், தமிழ் தேசிய போராளிகள், சுற்றுச்சூழலை காக்க விரும்பக்கூடியவர்கள், லஞ்ச லாவண்ய ஊழலுக்கு எதிராக களமாடுகின்றவர்கள், கனிம கொள்ளைக்கு எதிராக போராடுகின்றவர்கள், சமூக மாற்றத்திற்கான இயக்கங்களை நடத்தக்கூடியவர்கள், அதுபோன்று விவசாய சங்கங்களுடைய பிரதிநிதிகள் ஒன்று கூடி நாங்கள் திமுக தலைமைக்கு வாக்களிக்க மாட்டோம் என்று முடிவெடுத்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட விவசாய சங்கத்தினுடைய தலைவர்கள் திரு PR பாண்டியன், ஐயா கண்ணு போன்ற ஆளுமைகளும், அதுபோன்று பல்வேறு அரசு ஊழியர் சங்கங்கள், ஆசிரியர் சங்கங்கள், செவிலியர் சங்கங்கள், அதுபோன்று பல்வேறு நிலையில் தமிழ்நாட்டு அரசு பிரிவில் தலைமைச் செயலக ஊழியர் சங்கங்கள், அதுபோன்று தமிழ்நாட்டில் பணிபுரிகின்ற எல்லா துறையிலும் இருக்கிற தங்கள் உரிமைக்காக போராடுகின்ற அரசு ஊழியர் சங்கங்கள், அதனுடைய கூட்டமைப்புகள், எண்ணற்ற இஸ்லாமிய தலைவர்கள் தங்களுக்கு உரிய பிரதிநிதித்துவம் இல்லாமல் இருக்கிறார்கள். அதுபோன்று ஏற்கனவே நேற்றைய முன்தினம் இந்திய தேசிய லீக் கட்சியினுடைய தலைவர் திரு தடா ரஹீம் அவர்கள் தங்கள் கட்சியினுடைய தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற மாவட்ட செயலாளர்களை கலந்து ஆலோசித்து இந்த தேர்தலில் தமிழக வாழ்வுரிமை கட்சியோடு சேர்ந்து பயணிப்பது என்று முடிவெடுத்து அதற்கான தீர்மானத்தை நிறைவேற்றி தந்திருக்கிறார்கள். இதுபோன்று தமிழ்நாட்டில் பல்வேறு அரசியல் கட்சியினுடைய ஆளுமைகளும் தலைவர்களும் ஒன்று கூடி இதுபோன்ற அறிவிப்புகளை வெளியிட்டு வருகிறார்கள். அந்த வகையில்
இந்த ஊடக சந்திப்பாளர்களின் ஊடாக நான் இந்த அனைத்து தலைவர்களையும் வேண்டுவது, நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து அமர்ந்து பேசி ஒரு நல்ல முடிவை மேற்கொண்டு தமிழ்நாட்டில் தமிழ் சமூகத்தின் வாழ்வுரிமைக்காக போராடக்கூடிய, சமூக நீதிக்காக போராடக்கூடிய, சமத்துவத்திற்காக போராடக்கூடிய, இங்கு வாழ்கின்ற அனைத்து மக்களுக்குமான உரிய அரசியல் பிரதிநிதித்துவம், உதாரணத்திற்கு இஸ்லாமியர்களுக்கான சட்டப்பேரவை தேர்தலில் 7% இடங்களை வேண்டும் என்கிற இந்திய தேசிய லீக்கின் கோரிக்கையாக இருக்கலாம், திரு மருத்துவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களின் பட்டியல் வெளியேற்றம் உள்ளிட்ட கோரிக்கையாக இருக்கலாம். அதுபோன்று பல்லாயிரக்கணக்கான அரசு ஊழியர்கள் பணியிடம் நிரப்பப்படாமல் இருப்பதை என்னோடு சேர்ந்து சட்டமன்றத்தில் வலியுறுத்தி வந்த பூவை ஜெகன்மூர்த்தி அவர்களின் கோரிக்கையாக இருக்கலாம். அதுபோன்று தமிழ்நாட்டில் இருக்கிற பல்வேறு இயக்கங்கள், அந்த இயக்கங்கள் கொங்கு வேட்டுவ கவுண்டர் முன்னேற்ற சங்கம் பல்வேறு கோரிக்கைகளை வைத்திருக்கிறது. ஜனநாயக புலிகள் கட்சி கொங்கு வேட்டு சங்க தலைவர் திரு முனுசாமி கவுண்டர் அவர்கள், அவர் நிறுவன தலைவர், அவர் தமிழக வாழ்வுரிமை கட்சியை ஆதரித்து என்னை சந்தித்து கடிதம் தந்திருக்கிறார். ஜனநாயக புலிகள் கட்சியினுடைய தலைவர் தோழர் தாயுமானவன் அவர்கள், வழக்கறிஞர், தமிழக வாழ்வுரிமை கட்சி ஆதரித்து கடிதம் தந்திருக்கிறார். அதுபோன்று திரு திராவிட மக்கள் புரட்சி இயக்கத்தின் தலைவர், போயர் மக்களுடைய தலைவர் திரு ஏ கே மூர்த்தி எம்பிஏ அவர்கள் தமிழக வாழ்வுரிமை கட்சி ஆதரித்திருக்கிறார்கள். அதுபோன்று திரு எழுச்சி தமிழர்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் திரு வெள்ளதுரை, நான் சொல்வதெல்லாம் தேர்தல் ஆணையத்தால் பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் திரு வெள்ளதுரை அவர்களும், அதுபோன்று மருதநாட்டு மக்கள் கட்சியினுடைய பிரமுகர்களும், குறிஞ்சி முன்னேற்ற பேரவையின் தலைவர் திரு குறிஞ்சி சந்திரசேகரன், நரிக்குறவர் மக்களுடைய மேம்பாட்டிற்காக போராடுகின்றவருடைய தலைவர், அதுபோன்று வழக்கறிஞர் வேட்டக்கர நாயக்கர் மற்றும் வேட்டுவ கவுண்டர் சமூகத்திற்கான அரசியல் கட்சியை செய்து வருகிற வழக்கறிஞர் வேதாச்சலம் அவர்களும், பாரதிய ஜனதா முன்னேற்ற கட்சி நடத்தி வருகின்ற திரு ராஜவர்மன் அவர்களும், தமிழ் தேசிய மலைநாடு மக்கள் கட்சியினுடைய தலைவர் திரு ராமசாமி அவர்களும், தாய்மொழி முன்னேற்ற கழகத்தின் தலைவர் சிவசக்திவேல் அவர்களும், மக்கள் தேசிய முன்னேற்ற கழகத்தின் தலைவர் ஆடலூர் ராமூர்த்தி அவர்களும், ஐயன் திருவள்ளுவர் சங்கத்தின் திரு சந்திரசேகர் அவர்களும், அதுபோன்று முத்திரையர் அரசியல் களத்தின் திரு ராஜா அவர்களும், தமிழ்நாடு மண்ணுரிமை கட்சியின் ஷாகுல் ஹமீத் பாரூக் அவர்களும், மல்லர் மீட்பு கழகத்தினுடைய தலைவர் திரு செந்தில் மல்லர் அவர்களும், அதுபோன்று விவசாயிகள் சங்கத்தினுடைய பிரதிகள் சுந்தரலட்சுமி, தமிழ் திரு கனகராஜ், அகில பாரத மக்கள் உரிமைகள் கட்சி திருமதி டாக்டர் தனலட்சுமி அவர்கள் மற்றும் இந்திய ஜனநாயக புலிகள் கட்சியினுடைய தலைவர் நடிகர் மன்சூர் அலிகான் அவர்களும், அம்பேத்கர் விடுதலை கழகத்தினுடைய தலைவர் சக்திவேல் அவர்களும், ஜனநாயக வெற்றி கழகம் தலைவர் வழக்கறிஞர் ஒயின் பாட்ஷா அவர்களும், திரு விஷ்ணு கணேசன் அவர்களும், இதுபோன்று பல்வேறு அமைப்பினுடைய தலைவர்கள், இன்னும் பல்வேறு அமைப்புகள் கட்சிகளுடைய தலைவர்கள், சமூக ஆர்வலர்கள், சமூக செயல்பாட்டாளர்கள், இதுவரையிலும் சுமார் 50க்கும் மேற்பட்ட அரசியல் பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சிகள் தலைவர்கள், தமிழ் தேசிய அமைப்புகள், அதுபோன்று நம்முடைய புலவர் கலிபெருமாள் தமிழ் தேசிய போராளி விடுதலை படத்தின் கதாநாயகனாக வைத்து எடுக்கப்பட்ட ஐயா அவருடைய பெயர்த்தி திருமதி ஊர்மிளா அவர்கள் தலைமையிலான தமிழ் தேசிய அமைப்புகளும், இன்னும் எண்ணற்ற, இப்போது கூட வெளியிலே வந்து ஒரு 5 தலைவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். நீ கொடுத்தாங்க அந்த 2 கொடுங்க.
அது எடுங்க. பேரு வழக்கறிஞர்ப்பா. அதான் இல்லையா, அது லெட்டர் பண்ணி எடுங்க. அது லெட்டர் பண்ணி அது என்ன பேர்? என்ன அது பேர்? முக்குளத்தோர் சமூகத்திற்கு மற்றும் தமிழ் சமூகத்தின் ஒற்றுமைக்காக போராடி வருகின்ற திரு வழக்கறிஞர் குமார தேசிகன் அவர்கள் தலைமையிலான அகில இந்திய விடுதலை சிங்கங்கள் என்கிற அமைப்பினுடைய தலைவர் அவர்களும், யாதவர் சமூக மக்களுடைய மேம்பாட்டுக்காக தாய்நாடு மக்கள் கட்சியினுடைய தலைவர் திரு பூமிநாதன் அவர்களும் இந்த மாதிரியான பல தலைவர்கள் அமைப்புகள் தினந்தோறும் தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய இந்த மாற்று ஒரு அணியை அமைப்பதற்காக தொடர்ந்து அவர்கள் என்னை சந்தித்து ஆதரவு அளித்து வருகிறார்கள். இன்னும் பல தலைவர்கள் என்னை தொடர்பு கொண்டு பேசி வருகிறார்கள். ஆதலால் என்னை சந்தித்து ஆதரவு அளித்த அத்துணை தமிழ்நாட்டின் மிகச்சிறந்த ஆளுமைகளுக்கும், தமிழர் வாழ்வுரிமை தலைமையிலான கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிற அந்த தலைவர்களுக்கும், தாய் தமிழர் கட்சியினுடைய திரு பீமா பாண்டியன் அவர்களுக்கும், இன்னும் யாராவது விடுபட்டிருந்தால் கோபித்துக் கொள்ளக்கூடாது. அப்படி அலுவலகத்திற்கு நான் திமுக தலைமையிலான கூட்டணியில் வெளியேறியதிலிருந்து நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமும் தொடர்ச்சியாக தலைமை அலுவலகத்திற்கு வந்து ஆதரவு அளித்த அத்தனை தமிழ்நாட்டுடைய தலைவர்களுக்கும், பல்வேறு விவசாய சங்கங்கள் உள்ளிட்ட அமைப்புகளுக்கும், இஸ்லாமிய அமைப்புகளை பிரதிநிதிப்படுத்துகின்ற பல்வேறு அரசியல் கட்சியினுடைய பிரதிநிதிகளுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை இருகரங்கூப்பி தெரிவித்துக் கொண்டு, நான் முதலில் ஆரம்பத்தில் சொன்னது போல் திமுக என்டிஏ என்கிற இந்த இரண்டு அலையன்ஸிலிருந்தும் தற்போது வெளியேறியிருக்கிற அல்லது வெளியேறுவதற்கான சூழலில் இருக்கிற எந்த அரசியல் கட்சிகளாக இருந்தாலும் நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து உட்கார்ந்து அமர்ந்து பேசி இந்த 2026 தேர்தலை எதிர்கொள்வதை குறித்து முடிவெடுப்போம். வாருங்கள், நாம் ஒரு தமிழ்நாட்டில் ஒரு நல்ல அரசை உருவாக்குவதற்கு, ஒரு மாற்று அரசியலை முன்னெடுப்பதற்கு நாம் ஒன்று கூடி அந்த பணிகளை மேற்கொள்வோம் என்று ஒரு அன்பான வேண்டுகோளை வைப்பதற்காகவும், தமிழ்நாட்டுடைய மக்கள் இத்தனை ஆண்டு காலம் நீங்கள் தமிழ்நாட்டுடைய பெரிய அரசியல் கட்சிகளாக இருக்கின்ற திமுக, அதிமுக, தேசிய கட்சிகளான காங்கிரஸ், பாரதிய ஜனதாவுக்கு வாக்களித்திருக்கிறீர்கள். தமிழ்நாட்டில் அந்தந்த மாவட்டங்களில் அந்தந்த பகுதிகளின் இயற்கை வளங்களை பாதுகாப்பதற்கு, சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கு, சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி சமூக நீதி வழங்கப்பட வேண்டும் என்று போராடுவதற்கு, மீனவர் மக்களின் உரிமைகளை பாதுகாப்பதற்கு போராடி வருகின்ற மீனவர் அமைப்பினுடைய தலைவர்கள், இப்படி எல்லா பிரிவினரும் தமிழக வாழ்வுரிமை கட்சியோடு நீங்கள் கைகோர்த்து இந்த 2026 தேர்தலில் நாம் எப்படி தேர்தலை எதிர்கொள்ளலாம் என்பதற்கான அறிவுரைகளையும் ஆலோசனைகளையும் வழங்க வேண்டும் என்று ஒரு வேண்டுகோளை முன்வைக்கிறேன். அதேபோன்று என்னுடைய ஒருங்கிணைப்பில் இருக்கிற தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பில் இருக்கிற 150க்கும் மேற்பட்ட அரசியல் கட்சிகள், அமைப்புகள், இயக்கங்கள், பல தலைவர்கள் திமுக தலைமையின் கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிறார்கள். சில தலைவர்கள் அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிறார்கள். சில தலைவர்கள் என்டிஏ என்கிற கூட்டணியில் நாங்கள் இடம்பெற்றிருக்கிறோம் என்று அறிவித்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட தலைவர்களை அனைவரும், அது உங்களுடைய விருப்பம், நீங்கள் எந்த கூட்டணியில் இருந்தாலும் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக சென்று, கடந்த 15 ஆண்டு காலமாக நம்முடைய தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பு எந்த நோக்கத்தை முன்வைத்து போராடியதோ, எந்த நோக்கத்திற்காக அந்த கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டதோ, அந்த கூட்டமைப்பினுடைய கோரிக்கைகள் வெற்றி பெற நீங்கள் சட்டமன்றத்தில் குரல் கொடுக்க வேண்டும் என்று கூட்டமைப்பில் இடம்பெற்றிருக்கின்ற அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் என்னுடைய அந்த பாராட்டுக்களை, வாழ்த்துக்களை தெரிவித்து, நான் இல்லாத சட்டமன்றமாக இருந்தாலும் கூட நீங்கள் நாம் இத்தனை ஆண்டு காலமாக நடத்தி வந்த அந்த தமிழர் வாழ்வுரிமைக்கான, ஈழத்தமிழர் இன சிக்கலுக்கான, தமிழ் சமூகத்தின் மிக முக்கியமான பிரச்சனைகளுக்காக நீங்கள் குரல் கொடுத்து
அந்த கோரிக்கைகளை வென்றெடுக்க உதவிட வேண்டும் என்கிற வேண்டுகோளை இந்த நேரத்திலே நான் முன்வைக்கிறேன். அதுபோன்று நாங்கள் நாளை தலைவர்கள் எல்லாம் ஒன்று கூடி எடுக்கிற அந்த முடிவு, அந்த எந்த முடிவாக இருந்தாலும் அந்த முடிவுக்கு என்னுடைய தமிழ் சமூகம் பேராதரவு அளித்து இந்த கூட்டணி எடுக்கிற அந்த முடிவுக்கு, அந்த கூட்டணி எடுக்கிற அந்த முடிவுக்கான ஒரு மாபெரும் வெற்றியை ஈட்டுகிற பேராதரவை எனது அருமை என் தமிழக வாக்காளர் பெருமக்கள் அளிக்க வேண்டும் என்கிற ஒரு வேண்டுகோளை நான் முன்வைக்கிறேன். தலைவர்கள் எல்லாம் ஒவ்வொரு நாளும் வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களோடு கலந்து பேசி நாங்கள் என்ன முடிவெடுப்பது என்பதை எடுத்து என்ன முடிவு என்பதை எனது அருமை பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு விரைவில் நான் அறிவிப்பு செய்ய இருக்கிறேன் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். வருகின்றிருக்கிற பத்திரிகை நண்பர்களுக்கு, இப்போது வருகின்றிருக்கிற சில அரசியல் கட்சிகள் அமைப்புகளுடைய தலைவர்கள் உங்கள் முன்னாக வந்து அந்த எமக்கான ஆதரவு செய்தியை கூறுவார்கள். அதையும் நீங்கள் செய்தியாக வெளியிட்டு உதவுமாறு உங்கள் அனைவரும் இருகரம் கூப்பி கேட்டுக்கொள்கிறேன். அவர்கள் சொன்ன பிறகு நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா நான் பதில் சொல்றேன். மிக்க நன்றி.